ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மோனாமணி சேனல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சித்ரா ஃபார்ம். இது தோஹாலேருந்து 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் போல் கூகுளில் சர்ச் பண்ணி நார்த் சித்ரா ஃபார்ம்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரோட்வே காமிக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணியே போகலாம். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு இந்த ஒட்டகம் இருக்குது. நாங்கள் போனதும் இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளவே போனோம். மகிழின் இங்கே பாடுறா தங்கம், என்னடா அது? நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா இங்கே போனோம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு டோக்கன் 20 ரியால். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் செல் பண்ணிகிட்ருப்பாங்க. நார்த் சித்ரா ஃபார்ம் ஓப்பனிங் டைம் 12:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும் போதே 12 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வெளியில் வரும்போது இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் வச்சுக்கிறது ரொம்பவே பரவாயில்ல. ஃபைனலாக டோக்கன் வாங்கியாச்சு. இது ஒன்லி என்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம உள்ளே போய் வெஜிடபிள் பிக்கிங், அனிமல் ஃபீடிங், அதுக்கப்புறம் உள்ளவே நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம தனியாக தான் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் என்னென்னா ரைட் சைடு என்ட்ரன்ஸ்னு போட்டிருக்கோம். நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனால் நம்ம வெஜிடபிள் பிக்கிங்லாம் பண்ணுறதுக்கு டைம் லேட் ஆகிடும். எங்களால் அதை பண்ண முடியல இந்த டைம். நீங்கள் போகும்போதே லெஃப்ட் சைடு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அது எல்லாமே அவங்க கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கா, அதில் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், அதுக்கப்புறம் இந்த திருவைக்கல் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறையா விஷயம் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. நம்ம முன்னாடி நம்ம ஊரில் எப்படி யூஸ் பண்ணியிருப்போமோ அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண கத்தியாக இருக்கட்டும், அப்புறம் துப்பாக்கி, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண தையல் மிஷின், அந்த மாதிரிலாம் நிறையா பொருட்கள் இருந்தது. நிறையா விஷயம் என்னங்கிறதே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நான் தெரிஞ்ச பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண மொபைல் ஃபோன் கிடையாது, ஃபோனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ள அவங்க காரு, அப்புறம் அவங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசியம் மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த சோடா பாட்டிலை பார்க்கும்போது நம்ம ஊரில் சோடா பாட்டில் நம்ம குடித்த ஞாபகம் அது தாங்க வந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன கேம் ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மஜ்லிஸ்லாம் அந்த மாதிரி செட்டப் மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரூமில் ஒரு லேடி தாலாட்டு பாட்டு பாடுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஏதோ பர்டிகுலராக ஒருத்தவங்க பரம்பரையில் வந்த பழக்க வழக்கங்கள்ன்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் வரிசையாக நான் உங்களுக்கு கேமராவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள். அவங்க முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, லேடிஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜென்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தது. முன்னாடி இங்கே மீன் பிடிக்கிறது மட்டும்தான் இவங்க தொழிலாகவே இருந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் கூட இங்கே எல்லாம் வச்சுருந்தாங்க.
முன்னாடி அவங்க எந்த வண்டி யூஸ் பண்ணாங்க, எது மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அப்புறம் இந்த கைத்தறி தொழில் அந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இதுலேயே ஒரு 2 hours ஆகிடுச்சு. நாங்கள் இந்த பக்கம் போகாமல் வெஜிடபிள் பிக்கிங்கை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்பர் ஷாப் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு லேடி நெய் நம்ம கடைவோம், நெய்யாக அது பேர் என்ன, பட்டர் மில்க்கு அது ரெடி பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. இங்கே வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். டாக்டர் மெடிசின் கொடுக்குறாங்க. இதுவா? நம்ம ஃபைனலாக மியூசியம்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அனிமல் ஃபீடிங் தான். அனிமல் ஃபீடிங்க்கு தனியாக நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆட்டுக்குட்டிக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய புறா இருந்துச்சு. எல்லாம் உள்ளே போய் கூட ஃபீட் பண்ணாங்க. குழந்தைங்களாம் அதை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, ரெண்டு அந்த கை இப்படி 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 பிடிச்சிட்டு வாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோழி, எல்லா வகையான கோழி, நம்ம ஊரில் நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் அந்த பண்ணை கோழி, பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எல்லா டைப்பாக கோழிகளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் ஸ்பாட் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. இதுக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம குழந்தைங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துக்கலாம், அவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வீட்டிலேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபுட்டெல்லாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் நடக்க முடியல, கொஞ்சம் டயர்டாகவே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கூப்பன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த ஈவெண்ட் கூப்பனுக்கெலாம் நம்ம பே பண்ணணும் தனியாக. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களாம் படகு சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் நம்ம தனியாக அமௌண்ட்டு பே பண்ணணும். இதுக்கு பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைம் தான் நம்ம வர்றது சரியாக இருக்கும். சம்மரில் வரும்போது நமக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுவோம். நீங்கள் எந்திரிக்க மாட்டாங்க. இது ஃப்ரீயா? ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக தனித்தனியாக ரெசார்ட் மாதிரிலாம் இருந்தது. நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியான டீட்டெயில்ஸ் தெரியலை. ஃபைனலாக நாங்கள் வெஜிடபிள் பிக்கிங்க்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் டைம் அதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மியூசியம் சைடு அனிமல் ஃபீடிங்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த உள்ளே அலோவ் பண்ணலை அப்படின்னவும் அடுத்து நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னா இந்த கார், நிறையா அவங்க கார்லாம் யூஸ் பண்ணது, என்னென்ன டைப் ஆஃப் கார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்தது. எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக இருந்தது. அது முன்னாடி வச்சுருந்த டேக்ஸு.
பஸ்ஸு மாதிரி இருக்குது ஒரு எவ்வளோ பெருசு. நிப்பாட்டி வருவா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கத்தாரோட நேஷ்னல் அனிமல் ஓரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இந்த பக்கம் தாங்க எக்ஸிட் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வரும்போது இந்த மாதிரி நிறையா சேல் பண்ணுறதுக்கெலாம் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் ஹனி, அதுக்கப்புறம் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவைப்பட்டோன்னா நம்ம வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் சம்மர் டைம் இல்லாமல் வின்டர் டைமில் பிளான் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கிது. நம்ம தேவைப்பட்டால் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.